இப்போ வொக்காபுலரிய பத்தி பார்ப்போம். இப்போ வந்து நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கிலீஷ்ல நம்ம நெறைய வார்த்தை தெரிஞ்சதுன்னா, உதாரணத்துக்கு ஒரு 10,000 20,000 வேர்ட்ஸ் தெரிஞ்சா தான் நம்மளால இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்டா பேச முடியும்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அது வந்து ராங்கான கன்செப்ஷன். எப்படின்னாச்சுன்னா, இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷ்ல வந்து இப்போ நமக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ்ன்னு இருக்கு. ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ்னா ரொம்ப அதிகமா வருது. அது வந்து ஸ்போக்கன்ல அதிகமா வரும். இப்போ நம்ம ஒரு இங்கிலீஷ் ரிசர்ச் டோனி புசான்னு ஒருத்தர் வந்து ரிசர்ச் இங்கிலீஷ் ஸ்காலர். அவர் என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காருனாச்சுன்னா, அவரோட முடிவுல என்ன தீசிஸ்ல என்ன சொல்றாருனாச்சுன்னா, இன் ஸ்போக்கன் இஸ் ஜஸ்ட் 100 வேர்ட்ஸ். 100 வேர்ட்ஸ் தான் வந்து 50% ஆஃப் த ஸ்போக்கன் வரைய கவர் பண்ணுதுங்க. அப்ப நம்ம என்னன்னாச்சுன்னா, 100 வேர்ட்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம்னாச்சுன்னா, அது வந்து 50% கவர் ஆயிடுது. அடுத்தாப்புல வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு 30% நிக்கிறது ரொம்ப ஈஸி வேர்ட்ஸ் தானே. கோ, கம், ரன், வாக், பிளே. நமக்கு எது இங்கிலீஷ் தெரியும்னு நினைக்கிறோமோ அது ஃபுல்லா வந்து 30% கவர் ஆகும். மீதி 20% வந்து என்னன்னா நம்ம பேசுற சப்ஜெக்டை பொறுத்து. இப்போ இப்போ வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டா இருந்ததுன்னா கீபோர்டு, மவுஸ் அந்த மாதிரி வார்த்தை வரும். பயாலஜிக்கல்னா அதுக்குள்ள ரிலேட்டா வேர்டு வரும். இவ்வளவுதான். இது ஸ்போக்கனை பொறுத்தவரை தான் ரிட்டனுக்கு அது சம்மந்தம் இல்லை. இப்போ ரிட்டன் ஹிந்து பேப்பர் எழுதுற மாதிரி பேப்பர் நியூஸை பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தை தெரியாத வார்த்தையா இருக்கும். அது ஃபுல்லா ரிட்டன் வொக்காபுலரி. அது வந்து எப்படி அதையும் டெவலப் பண்ணலாம். அதுக்கு நம்ம வேற மெத்தட் இருக்கு. இப்போ நம்ம வந்து இது என்னன்னு ஃபர்ஸ்ட் ஏன் இப்படி இதனால என்ன நமக்கு லாபம், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா அந்த ஃபர்ஸ்ட் 50% கவர் ஆகுற 100 வேர்ட்ஸை வந்து உங்களுக்கு டெய்லி கவர் அதை கொஞ்சமா கிராஜுவலா பிகினிங்லேயே உங்களுக்கு உங்களை அறியாமலே அது லேர்ன் பண்ற மாதிரி நம்ம சில எக்ஸசைஸ் வச்சிருக்கோம். அது போக அதை ப்ராக்டிக்கலா நம்ம ரிப்பீட்டடா எக்ஸசைஸ்ல ரிவிஷன்ல நம்ம கேட்கற மூலமா தரவாயிரும். நீங்க வந்து நம்ம கிளாஸ் ரெகுலரா அட்டன் பண்ணாலே கரெக்டா 25 டேஸ் தான் இருக்கும். 25 டேஸா அட்டன் பண்ணிட்டீங்கனாலே உங்க அந்த லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும். அதுல வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிட்டன் வொக்காபுலரி ஸ்போக்கன் வொக்காபுலரி தவறாயிரும். இப்போ நீங்க வந்து ஒரு இங்கிலீஷ் நியூஸ்ல 2 பேர் பேசுறத கேட்டாலோ, இல்ல நீங்க வந்து ஒரு ஹிந்து எடிட்டரே வந்து ஒரு மைக்க பிடிச்சு பேசும்போது உள்ளத கேட்டாலோ, அது ஃபுல்லா அந்த ஸ்போக்கன் வொக்காபுலரி டைப்ல தான் இருக்கும். நீங்க நிறைய பேர் காலேஜ்லயோ இல்ல ஸ்கூல்லயோ மற்ற இங்கிலீஷ்ல பேசும்போது வார்த்தைகள்லாம் தெரிஞ்ச வார்த்தையா இருக்கும். ஆனா கோர்வையா உங்களுக்கு வராம வேணா இருக்கலாம் ஒழிய, மேக்ஸிமம் தெரிஞ்ச வார்த்தைகளா தான் இருக்கும். அப்படி தெரியாத வார்த்தையும் இதுல கவர் ஆகுற மாதிரி நம்ம சில இதை பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு வொக்காபுலரி திணறது அதிகமா வராது. அப்படி தேவைப்பட்டு தான் நம்ம வந்து ஒரு அதுக்காக கொஞ்சம் எல்லா வேர்ட்ஸும் 1, 2 கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கலாம். அது வந்து தெரியாத மாதிரி இருக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா வித் ஹெல்ப் ஆஃப் தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி வந்து சும்மா ஒரு குறைஞ்ச லெவலுக்கு 100 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். அதை ஒண்ணு வச்சுக்கிட்டோம்னு ஈஸியா அதை தரம் பண்ணிடலாம்.